இந்த ஆறு முகத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் முருகனை பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் நீக்குவாராம். ஆறு குழந்தைகளும் அழகழகா இருக்கிறாங்க. அழகுக்கு பெயர் முருகன். அந்த ஆறு முகம்னு நினைச்சு 6 தடவை சொல்லி நெத்தியில நீரணியனவங்களுடைய ஹிருதயத்துல முருகப்பெருமான் வசிப்பாராம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் முருகன் மட்டும்தான். சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது தவறு. முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள் இருக்கிறது. இந்த 6 திருமுகங்களினுடைய ரகசியம் என்ன? ஆறுமுகம்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகளை பாடினால் அந்த கர்மவினையினுடைய வீரியம் பலம் குறையும். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா